வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் இன்று கல்யாணைக்கு கரும்பருத்திய படலம். கல்யாணை கரும்பருத்திய படலம் இறைவனான சொக்கநாதர் சித்தர் வேடம் பூண்டு அபிஷேக பாண்டியனின் சந்தேகத்தை நீக்குவதற்காக கல்யாணைக்கு கருமனை கொடுத்து உண்ணச் செய்ததை விளக்கி கூறுகிறது இந்த படலம். படலம் என்பது கதை. இப்படலம் எல்லாம் வல்ல சித்தரான படலத்தின் தொடர்ச்சியாக அமைந்துள்ளது. கல்யாணை உயிர் பெற்றபோது அதனுடைய உடல் அமைப்பு மற்றும் அசைவுகள், கரும்பை தின்ற விதம் ஆகியவற்றை இப்படலம் விளக்கி கூறுகிறது. அபிஷேக பாண்டியன் மற்றும் அவனின் காவலர்கள் சித்தரிடம் நடந்த விதம், சித்தரின் திருவிளையாடல்கள் ஆகியவற்றை இப்படத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இப்படலம் திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் 21வது படலமாக அமைந்துள்ளது. இனி சிந்தனைக்கு போவோம். அபிஷேக பாண்டியனுக்கு வீடு வெற்றினை அளிக்க எண்ணிய சொக்கநாதர் சித்தர் வடிவம் கொண்டு மதுரையில் எழுந்து அருளினார். மதுரை மக்களிடையே அவர் பல சித்து விளையாடல்களை புரிந்தார். சித்தரின் சித்து விளையாடல்களை கேள்வியுற்ற அபிஷேக பாண்டியன் சித்தரை அரண்மனைக்கு அழைத்து வருமாறு கட்டளையிட்டான். பாண்டியனிடம் தனக்கு எதுவும் தேவையில்லை, பாண்டியனுக்கு ஏதேனும் தேவையெனில் அவனை இங்கு வந்து பார்க்கச் சொல் என்று அபிஷேக பாண்டியனின் ஆட்களை திருப்பி அனுப்பிவிட்டார். பாண்டியனும் சிவபெருமானின் அருளை பெற்ற இவ்வுலக ஆசையை துறந்தவர்கள் யாரிடமும் ஏதேனும் பொருள்களை விரும்பி அவர்களை நாடிச் செல்ல மாட்டார்கள் என்று எண்ணினான். பின்பு சித்தமூர்த்திகள் என்னை நாடி வர எந்த ஒரு காரணமும் இருக்கவில்லை, ஆதலால் நானே அவரை நாடிச் செல்வேன் என்று கருதினான். தை மாதம் முதல் நாள் அன்று சொக்கநாதரை வழிவிட வேண்டி அபிஷேக பாண்டியன் மீனாட்சி அம்மை கோவிலுக்கு சென்றான். பாண்டியனின் வருகை அறிந்த சித்தர் கோவிலின் வடமேற்கு திசையில் சென்று அங்கே அமர்ந்திருந்தார். அபிஷேக பாண்டியன் சொக்கநாதரை வழிபட்டு கோவிலை வலம் வந்தபோது பாண்டியனின் மெய்க்காவலன் முன்னதாகச் சென்று சித்தமூர்த்தியிடம், அரசர் வரும் நேரமாவதால் நீங்கள் இவ்விடத்தை விட்டு செல்லுங்கள் என்று கூறினான். பின்னர் வந்த அபிஷேக பாண்டியன் சித்தரிடம், சித்தரே, தாங்கள் யார்? தங்களது ஊரும் நாடும் எவை? நீங்கள் எதனை எதிர்பார்த்து இங்கு வந்து சித்து வேலைகளை மதுரை மக்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள்? என்னால் உங்களுக்கு ஆக வேண்டியது எதுவும் உள்ளதா என்று கேட்டான். இதனை கேட்ட சித்தர் சிரித்து கொண்டே, அப்பா, எல்லா நாட்டிலும் எல்லா ஊரிலும் நாம் திரிவோம். நான் தற்போது காசியை சொந்த ஊராக கொண்டுள்ளேன். எதிலும் பற்றில்லாமல் பிச்சை எடுத்து வாழும் அடியவர்களே என்னுடைய உறவினர்கள். நாம் எந்நாளும் வித்தைகள் செய்கின்ற சித்தராவோம். தில்லைவனம் உள்ளிட்ட சிவதலங்களை வணங்க வந்தோம். இம்மையில் வளமான வாழ்க்கையும் மறுமையில் வீடு வெற்றினையும் அளிக்கும் மதுரை சம்பதியில் தற்போது தங்கியுள்ளேன். உள்நாட்டு மக்கள் என்னிடம் என்ன கேட்கிறார்களோ அதை தருவது போல் உனக்கும் நீ வேண்டியதை கொடுக்கிறேன். 64 கலைகளிலும் நாம் நன்கு தேர்ச்சியுடையோம். விண்ணுலகத்தில் உள்ளவற்றை மண்ணுலகத்துக்கு கொண்டு வரும் ஆற்றலை உடையவன். ஆதலால் பாண்டியனே, உன்னிடத்தில் நாம் பெறத்தக்கது ஒன்றுமில்லை என்று கூறி புன்னகைத்தார். சித்தரின் வார்த்தைகளை கேட்ட அபிஷேக பாண்டியன் அதிர்ச்சியடைந்து இவருடைய செருக்கு, பெருமிதம், இருமாப்பு ஆகியவற்றை கண்டிப்பாக சோதித்து அறிய வேண்டும் என்று எண்ணினான். அப்போது அங்கே ஒரு உழவன் செங்கருமினை கொண்டு வந்து அரசனை வணங்கினான். அபிஷேக பாண்டியன் அக்கருமினை பெற்றுக்கொண்டு, வல்லோர்களில் வல்லோர் என்று உம்மை மதித்து கொண்டவரே, நீர் இங்கு நிற்கும் இக்கல்யாணைக்கு இக்கருமினை கொடுத்து அதனை உண்ணச் செய்தால் எல்லா வல்ல சித்தரும் நீரே, இங்கு குடிகொண்டிருக்கும் சொக்கநாதரும் நீரே என்பதை நான் ஒப்புக்கொள்வேன். நீர் விரும்பியதை அளிப்பேன் என்று கூறினான். பாண்டியன் கூறியதை கேட்டு இறைவனார் சிரித்து கொண்டே, பாண்டியனே, எனக்கு உம்மால் ஆறும் பயன் எதுவும் இல்லை. இருப்பினும் நீ கூறியவாறே இதே கல்யாணை இப்பொழுதே கரும்பினை கடித்து உண்பதை பார் என்று கூறி கல்யாணியை பார்த்தார். இறைவனின் கண் அசைவினால் கல்யாணை உயிர் பெற்று தன்னுடைய கண்களை உருட்டியது. வாயினை திறந்து கோவில் அதிரும்படி பிளிறியது. அபிஷேக பாண்டியனின் கையில் இருந்த கரும்பினை பிடுங்கியது. பின்னர் அதனுடைய கடை வாயில் கரும்புச்சாறு ஒழுகுமாறு கரும்பினை வென்று தின்றது. பின்னர் சித்தமூர்த்தி கல்யாணியை மீண்டும் பார்த்தார். உடனே கல்யாணை தன்னுடைய துதிக்கையால் பாண்டியன் அணிந்திருந்த முத்தாளாகிய மாலையை பிடுங்கியது. இதனை கண்ட மெய்க்காவலர் யானையை அடிக்க கம்பினை உயர்த்தினர். சித்தமூர்த்திகள் கோபம் கொண்டு மெய்க்காவலரை பார்த்தார். அதற்குள் கல்யாணை முத்து மாலையை விழுங்கிவிட்டது. இதனை கண்ட பாண்டியன் மிக்க கோபம் கொண்டான்.
உடனே மெய்க்காவலர்கள் சித்தமூர்த்தியை அடிக்க நெருங்கினர். உடனே சித்தமூர்த்தி புன்னகையுடன் நில்லுங்கள் என்று கூறினார். உடனே அவ்வீரர்கள் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாமல் அப்படியே அசைவிடுகின்றனர். இதனை கண்ட பாண்டியனுக்கு கோபம் மாறி பயம் உண்டாகியது. சித்தமூர்த்திகளின் காலில் விழுந்து வணங்கி அடியேனின் பிழையை பொறுத்தருளுங்கள் என்று கூறினான். சித்தமூர்த்தி, பாண்டியனே, நீ வேண்டும் வரம் யாது என்று கேட்டார். அதற்கு அபிஷேக பாண்டியன் புத்திர பேரு அருளுக என்று வேண்டினான். சித்தமூர்த்தியும் அவ்வாறே ஆகுக என்று அருள் புரிந்தார். கல்யாணையின் மீது சித்தமூர்த்தி தன்னுடைய கடைக்கண் பார்வையை செலுத்தினார். உடனே யானை தனது துதிக்கையை நீட்டி பாண்டியனின் முத்து மாலையை திருப்பி கொடுத்தது. பாண்டியனும் அதனை வாங்கி அணிந்து கொண்டான். அப்போது சித்தமூர்த்தி மறைந்து அருளினார். யானை மீண்டும் கல்யாணை ஆகியது, அசைவற்று நின்றது. இறைவனின் திருவிளையாடலை எண்ணிய அபிஷேக பாண்டியன் மீண்டும் சொக்கநாதரை வணங்கி அரண்மனைக்கு திரும்பினான். சித்தமூர்த்தியின் திருவருளால் அபிஷேக பாண்டியன் விக்கிரமன் என்ற புதல்வன் பிறந்தான். விக்கிரமன் வளர்ந்து பெரியவனானதும் அபிஷேக பாண்டியன் விக்கிரமனுக்கு அரசாட்சி அளித்து இறைவன் திருவடியை அடைந்தான். இப்படலம் கூறும் கருத்து: இறைவனை தவறாக எண்ணி சோதித்தாலும் இறைவன் இறுதியில் தன் பக்தர்களை காப்பான் என்பதே இப்படலம் கூறும் கருத்தாகும். இறைவனை தவறாக எண்ணி சோதித்தாலும் இறைவன் இறுதியில் தன் பக்தர்களை காப்பான் என்பதே இப்படலம் கூறும் கருத்தாக அமைந்துள்ளது. அன்பு நேயர்களே, இது சேனல் ஜி. திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் நாளை அடுத்த ஒரு சிந்தனையை எடுத்துக்கொள்வோம். உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு தோழர்